ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கதை போமா நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் கருப்பு. ஆர்ஜே பாலாஜி ஒரு ரேடியோ ஜாக்கியாக இருந்து அப்புறம் காமெடி நடிகராக மாறி அப்புறம் கதாநாயகனாக மாறி அப்புறம் இணை இயக்குனராக மாறி இப்போ ஒரு முழு படத்தை இயக்கியிருக்காரு. அதுதான் கருப்பு. சூர்யா, த்ரிஷா, மலையாள நடிகர் இந்திரன்ஸு, நட்டி நடராஜ், சுவாசிகா, யோகி பாபு மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இது சூர்யாவோட குடும்ப தயாரிப்பு நிறுவனமான ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனம் தான் இதை தயாரிச்சிருக்கு. எஸ்ஆர் பிரபு தயாரிச்சிருக்காரு. சாய் அபேசங்கர் இசையமைச்சிருக்காரு. ஜிகே விஷ்ணு ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. படத்தோட என்ன கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்ல நிறைய சூப்பர் ஹீரோக்கள் படங்கள் நாங்கள் பார்த்துருப்போம். மக்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அப்படியே பறந்து வருவார் அந்த ஹீரோ. வந்தார். இப்போ எத்தனை மாடி கட்டடமாக இருந்தாலும் அதை இடித்து தகர்த்து அங்கே இருக்கிற மக்களெல்லாம் அவர் காப்பாற்றுவார். ஒரு 100 பேரை காப்பாற்றுறதுக்கு ஒரு 5000 பேரை கொல்லுவார். ஏன்னா பல கட்டடங்களை இடிப்பார்ல, அந்த கட்டடத்தில் பல பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அதில் உள்ளே இருந்தவங்களாம் என்ன ஆனான்னு தெரியாது. ஆனால் இவர் அந்த 100 பேரை காப்பாற்றிடுவார். இப்படியான சூப்பர் ஹீரோக்கள் படங்களுக்கு ஹாலிவுட்டில் நல்ல மரியாதை இருந்துச்சு. அந்த சூப்பர் ஹீரோ கதைகளை அப்படியே நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி இறக்குமதி பண்ணி சில படம், ஏற்கனவே சிவகார்த்திகேயன் நடித்த ஹீரோ படம் அந்த மாதிரியான படம் தான். மலையாளத்தில் மின்னல் முரளி அதே மாதிரியான படம் தான். இப்போ சமீபத்தில் வந்த லோகோ சாப்டர் 1 படமும் அந்த மாதிரியான படம் தான். அந்த மாதிரியான ஒரு படம் தான் கருப்பு. கருப்புனா என்னன்னா, நம்ம ஊர் எல்லையில் கருப்புசாமி இருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். ஊர் எல்லையில் அப்படி அருவாலாம் வச்சுக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவர் உதவி பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கருப்புசாமி பல பேருக்கு, பல குடும்பங்களுக்கு குலசாமியாக இருக்குது. இப்படி ஊர் மக்களுக்கு வருகிற பிரச்சனைகளை கேட்கும் கருப்பசாமி நிஜத்திலேயே சூர்யா மேலே ஏறி அவர் அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அதாவது ஒரு வில்லேஜ் சூப்பர் ஹீரோ அப்படின்னு வச்சுங்களேன். அவங்க அங்கன்னா ஸ்பைடர் மேனு அது இதுன்னு இருப்பாங்க. இங்கே கருப்புசாமி தான் சூப்பர் ஹீரோ. அப்படி மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறாரு, வில்லன்களை எப்படி புரட்டி எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. சரி, அதுக்காக சூப்பர் ஹீரோன்னு அவருக்கு காதல் இருக்கக்கூடாது. அதனால ஒரு காதலி த்ரிஷா இருக்காங்க. அப்புறம் ஒரு வில்லன் வேணும்ல, அதுக்கு நட்டி நடராஜ் இருக்காங்க. காமெடியன் வேணும், யோகி பாபு இருக்காங்க. இப்படி பல அம்சங்களை கலந்து வெளிவர போகிற படம் தான் கருப்பு, வில்லேஜ் சூப்பர் ஹீரோ